1942 இந்திய தேசமே விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்தப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் செழியனும் இந்திய ராணுவ படைக்கு உதவி கேட்டு ஹிட்லரை பார்க்க ஜெர்மனிக்கு போனாங்க. நேதாஜியை பார்த்ததும் கட்டி தழுவிய ஹிட்லர் ஆற்றல் மிக்க சூப்பர் சோல்ஜர் சீரம் செலுத்தப்பட்ட வீரர்கள் இருப்பதாகவும் அவங்க எவ்வளவு பேர் கொண்ட இராணுவ படையும் சுக்குநூறா அழிக்கக்கூடிய மா வீரர்கள் என்னும் அந்த சூப்பர் சோல்ஜர்ஸ் படையை இந்திய இராணுவ படைக்காக தருவதாகவும் நேதாஜியை பார்த்து சொன்னார். அதை கேட்ட நேதாஜி இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் இந்திய நாட்டுடைய எதிர்காலத்தையே அழிச்சிடும்னு நினைச்சு வேண்டாம்னு விலகி வந்துட்டாரு. ஆனா நேதாஜியோட போன செழியன் இந்திய நாட்டுக்கும் நேதாஜியுடைய நோக்கத்துக்கும் அது பயன்படும்னு ஹிட்லருடைய ரகசிய பரிசோதனை கூடத்துக்கு போய் அதீத ஆற்றல் வாய்ந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ஃபார்முலாவை திருடினாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லாம தனியா அந்த ஃபார்முலாவோட இந்தியா வந்தாரு செழியன். அதை தெரிஞ்ச ஹிட்லர் செழியனை பிடிக்க ரகசிய ஏஜென்ட்டுகளை அனுப்பினாரு. அவர் வந்த நேரம் இந்தியா விடுதலை அடைஞ்சு சுதந்திர பூமியா கொண்டாட்ட வெள்ளத்துல மகிழ்ச்சியா இருந்தது. கொண்டு வந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் இனி பயன்படாதுன்னு தெரிஞ்சாலும் அது யாருக்கிட்டையும் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு செழியன் அதை தனக்கு மட்டுமே தெரிஞ்ச இடத்துல ரகசியமா பாதுகாத்து வந்தாரு. எதிர்பாராத விதமா தன் மகனோட பேசிக்கிட்டு இருந்த செழியனை ஆயுதம் தாங்கிய ஒரு படை சரமாரியா சுட ஆரம்பிச்சது. அந்த துப்பாக்கி சூட்ல செழியனுடைய மகன் மார்ப துப்பாக்கி குண்டு தொலைச்சது. செழியன் மேலேயே சில குண்டுகள் தாக்கிடுச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கடந்த மகனை பார்த்ததும் துடிச்சு போன செழியன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போய் பாதுகாத்து வச்சிருந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்து வந்து தன் மகனோட உடம்புல செலுத்திட்டு அங்கேயே இறந்து போனாரு. அதுக்கப்புறம் செழியனுடைய மகன் மித்ரன் ஒரு அரக்கனா வளர்ந்து நின்னா. இன்னைக்கு வர அந்த ஸ்வஸ்திக்கும் மித்ரனும் எங்க இருக்காங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியும்.